ஓகே, இது வரைக்கும் ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டிங் பிரேக் டவுனில் நம்ம லாக்லைன் பார்த்தோம், மிஷன் பார்த்தோம், அதில் இருக்கிற சேலஞ்சஸ், ஸ்ட்ராட்டஜி, அப்புறம் முக்கியமாக லேயர்ஸ் பார்த்தோம். இப்போது இந்த 10 ஸ்டேஜஸ் ஆஃப் ஸ்க்ரீன் ப்ளேயில் வந்து முக்கியமான அடுத்தது என்னென்னா ஸ்டோரி வேர்ல்டு. ஸோ ஒரு ஐடியா, அந்த ஐடியாவுக்கு ஒரு ஸ்டோரி வேர்ல்டு, அந்த ஸ்டோரி வேர்ல்டை எப்படி உருவாக்குறது தான் ஒரு கதை மாறும் அப்படிங்கிறத ஸ்டோரி வேர்ல்டு ஸ்டேஜிங் பிளாக்கிங் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோவில் அந்த ஸ்டோரி வேர்ல்டு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு புரியும், அதை பற்றி சொல்லியிருப்போம். அதே மாதிரி மாநகரம் படத்தில் அந்த ஸ்டோரி வேர்ல்ட்ஸ்லாம் எப்படி பில்ட் பண்ணியிருந்தாங்க அதை டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டோரி வேர்ல்டு அப்படின்னா அது சென்னை தான். மாநகரம் அப்படின்னு டைட்டில் அதுக்காக தான் வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த ஓவராலாக அந்த மாஸ்டர் ஸ்டோரி வேர்ல்டு சென்னைக்கு உள்ள நிறையா ஸ்டோரி வேர்ல்டை உருவாக்கியிருப்பாங்க. ஏன்னா அப்போ தான் அந்த சென்னையை வந்து நீங்கள் முழுசாக காமிக்க முடியும், இந்த கதையை வந்து முழுசாக சொல்ல முடியும் அப்படிங்கிறத பொறுத்து தான் அதை உருவாக்கியிருப்பாங்க. அது எப்படிங்கிறத நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். மேஜராக இருக்க ஸ்டோரி வேர்ல்டுன்னு பார்த்தா இன்ஃபோடெக் கம்பெனி, அதுக்கப்புறம் அருண் அலெக்சாண்டர் கேங் இருக்கிற அந்த கேரேஜோ வீடோ சம்திங் அது, அப்புறம் ஒரு ஸ்கூல் காட்டுவாங்க, அந்த வேர்ல்டை காட்டுவாங்க, அப்புறம் இந்த பிகேபியோட கேப் கேரேஜ் இருக்குல்ல அது காட்டுவாங்க, அப்புறம் டை ஃபேக்ட்ரியை காட்டுவாங்க, அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் காட்டுவாங்க, அப்புறம் வைன் ஷாப்பு, லேடிஸ் ஹாஸ்டல், அப்புறம் நிறைய ரோட்ஸ் காட்டுவாங்க, பஸ்ஸு, காரு எல்லாம் காட்டுறது. அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக பார்த்தோன்னா சந்தீப் வீடு, ஹாஸ்பிட்டலு, மொபைலை ட்ராக் பண்ணுற இடம் ஒரு சின்னதாக காட்டுறது, அந்த ஆசிட் அட்டாக் வாங்கிட்டு ஒரு ரூமில் தங்கியிருக்கிறது அப்படின்னு சின்ன சின்னதாக ஒரு இடம் காட்டுவாங்க. இதுதான் ஓவராலாக படத்தில் இருக்கிற லொக்கேஷன், இல்லைனா ஸ்டோரி வேர்ல்டுன்னு சொல்லிக்கலாம். இப்போ அந்த ஸ்டோரி வேர்ல்டை காமிக்கிறது மூலமாக தான் இந்த கதையை நகர்த்த முடியும், கதையை லிங்க் பண்ண முடியும், இந்த கதையை லைவாக சென்னை அப்படின்றத உங்களால் உணர வைக்க முடியும். இல்லைனா உங்களுக்கு இவ்வளோ ஸ்டோரி வேர்ல்டு இல்லைனா உங்களால் அந்த ஸ்டோரி வேர்ல்டை இல்லை கதையை ஸ்ட்ராங்காக சொல்ல முடியாது. ஸோ அதுக்கு இவ்வளோ ஸ்டோரி வேர்ல்ட்ஸ் தேவை. இதுக்கு மேலே நீங்கள் ஸ்டோரி வேர்ல்டு உருவாக்கணும்னா உருவாக்கலாம். அந்த உருவாக்கி நீங்கள் எவ்வளோ ஷார்ட்டில் அதை சொல்ல போகிறீங்கன்றது தான் உங்கள் கேம். உதாரணத்துக்கு இன்ஃபோடெக் அப்படின்ற ஸ்டோரி வேர்ல்டு எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஹெச்ஆர் ரூம் காட்டுவாங்க, அப்புறம் அந்த காரிடார் காட்டுவாங்க, ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த இடம் காட்டுவாங்க, அப்புறம் தண்ணி குடிக்கிற இடம்னு ஒரு தண்ணி குடிக்கிறத கூட காட்டுவாங்க ஒரு ஷார்ட்டில். அந்த தண்ணி பிடிக்கிறது, அப்புறம் தண்ணி கீழே இறங்குறதுன்னு அதை கூட காட்டுவாங்க. நீங்கள் எவ்வளோ ஷார்ட்ஸில் எவ்வளோ தூரம் நீங்கள் ஸ்டோரி வேர்ல்டு நீங்கள் காட்டுறீங்களோ அந்தளவுக்கு ஸ்டோரி வேர்ல்டோட இன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராங்காக உங்களுக்கு ஆடியன்ஸுக்கு ரிசீவ் ஆகும். ஸோ அதை நீங்கள் உருவாக்க தெரியணும். உருவாக்கினா தான் அந்த ஸ்டோரி வேர்ல்டை ஆடியன்ஸோட மைண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நீங்கள் கதை சொல்ல முடியும். நீங்கள் ஸ்டோரி வேர்ல்டை ரொம்ப பொதுவாக சும்மா நான் வந்து ஒரு ஆஃபீஸு, அந்த ஆஃபீஸில் எங்கேயாவது வச்சுக்கிறேன் அப்படின்னு இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் அந்த ஆஃபீஸில் எல்லா ஏரியாவும் கவர் பண்ண பார்க்கணும். ஸோ மாநகரம் படத்தில் பார்த்தீங்கன்னா அது செம்மையாக பண்ணியிருப்பாங்க. ஸோ படத்தை ஸ்டார்ட் பண்ண உடனே ஒரு ஹெச்ஆர் ரூமில் ஒரு ஹெச்ஆர் வந்து இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி பண்ணுவாங்க. அந்த இன்டர்வியூ ஷாட்லேயே அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அதாவது ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஷாட், ஒரு லாங் ஷாட்டில் ஒரு பில்டிங் காட்டுவாங்க, அதை கட் பண்ணி உள்ளே போனால் ஏசி, அந்த ஏசி வந்து இவனுக்கு நர்வஸ் ஏதாவது கொடுக்குறங்கிறது, அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டின்ற அந்த சர்டிஃபிகேட் காட்டுறது, அதுக்கப்புறம் அவளோட ஹெச்ஆர் எப்படி வந்து இதை நோட் பண்ணுறா, அந்த இன்டர்வியூ எப்படி நோட் பண்ணுறா அப்படிங்கிறத காட்டுறது, அதுக்கப்புறம் இவன் ஃபோன் அடிக்கும், அந்த ஃபோன் எடுத்து காட்டுறது, அவள் ஃபோன் அடிக்கும் அதை காட்டுறதுன்னு அவ்வளோ ஷார்ட்ஸ் வச்சுருப்பாங்க அந்த ஒரு சீனுக்கே. இதே வந்து சாதாரணமாக நீங்கள் சும்மாவே இவங்க 2 பேரும் பேசிக்கிறதுன்னு ஒரு 2 ஷாட்டில் வச்சுட்டு போயிடலாம். ஆனால் அதெல்லாம் இல்லாமல் இந்த படத்தில் அவ்வளோ ஷார்ட்ஸ் வச்சு அந்த ஸ்டோரி வேர்ல்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ரூம்குள்ளே இதெல்லாம் இருக்குது பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த ஷார்ட்டை அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பாங்க, ஒரு இன்டர்வியூ நடக்குதுங்கிறத. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு ஸ்டோரி வேர்ல்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ஸ்டோரி வேர்ல்டு அப்படியே டெவலப் ஆகும் நிறையா. அடுத்தடுத்த சீனில் எப்போல்லாம் இன்ஃபோடெக் வருதோ அப்போலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஃபோடெக்கில் வந்து ஒரு இடத்துல அந்த சீனை வச்சுக்க மாட்டாங்க. இப்போ ஹெச்ஆர் ரூம் காட்டுறாங்களா, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு காரிடார் காட்டுவாங்க, அவங்க வந்து வெளியில் வந்து சண்டை போட்டு போகிற மாதிரி காட்டுவாங்க. அப்புறம் இன்டர்வியூ நடக்குதுன்னு ஒரு ரூம் காட்டுவாங்க, எல்லோரும் உட்காந்துருப்பாங்க, அந்த மாதிரி ரூம் காட்டுவாங்க. அப்புறம் கேன்டீன் காட்டுவாங்க, கேன்டீனில் தான் வந்து ஆசிட் அட்டாக் பண்ணுற கேங் வந்து இவங்ககிட்ட சண்டை போடுறது, பேசுறது, அவன் அடிக்கிறதெல்லாம் வரும்ல அதை காட்டுவாங்க. அப்புறம் கீழே இருக்க அந்த ரிசப்ஷன் ஹால் மாதிரி இருக்கும்ல அதை காட்டுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கார் பார்க்கிங் காட்டுவாங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. ஏன்னா கார் பார்க்கிங் லேயரில் சார்லி வர்றதுனால அந்த கார் பார்க்கிங் ரொம்ப டீட்டெயிலாக காமிச்சிருப்பாங்க. எப்படி ஒருத்தன் வந்து அந்த காரை ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறான், அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறாங்க, அப்புறம் ஒருத்தவங்க எப்படி ரூட் மேப் பார்க்குறாங்க, அவங்க எப்படி கிளம்புறாங்கன்ற அளவுக்கு அந்த கார் பார்க்கிங் ஏரியாவையும் காட்டுவாங்க. ஸோ ஒரு இன்ஃபோடெக்குங்கிற ஒரு சின்ன ஸ்டோரி வேர்ல்டுக்குள்ளே இவ்வளோ இன்ஃபர்மேஷனை இவ்வளோ ஷார்ட்ஸ் மூலமாக உங்களுக்கு கன்வே பண்ணால் தான் அந்த வேர்ல்டு உங்கள் மைண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் அந்த வேர்ல்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறதுக்கு இதுவாக இருக்கும். இல்லைனா ஆடியன்ஸ் வந்து அந்த வேர்ல்டுக்குள்ளே வரமாட்டான், அவன் ரொம்ப வந்துட்டு படம் அந்தளவுக்கு நல்லா இல்லை அப்படின்னு போயிடுவான். ஸோ நீங்கள் வந்து சும்மா 2 பேர் பேசுறது மட்டும் நீங்கள் ஷார்ட்டாக யோசிக்காதீங்க, இது எல்லாமே ஷார்ட் தான். இந்த வேர்ல்டை எவ்வளோ தூரம் நீங்கள் காட்டுறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து வரும். இப்போ லப்பர் பந்திலையும் நம்ம இதை சொல்லியிருப்போம், ஃப்ரேம்ஸ் அண்ட் ஸ்டோரி வேர்ல்டு மேக்கிங்னு ஒரு வீடியோ போடுவோம். இப்போ இந்த வீடியோ அந்த பிளேலிஸ்ட் தான் வரும். இது முடிஞ்சதுக்கப்புறம் ஃபுல் வீடியோவையும் நம்ம மொத்தமாக போடுவோம். ஆனால் இந்த வீடியோ அந்த பர்டிகுலர் இப்போ நான் பேசியிருக்க இந்த ஸ்டோரி வேர்ல்டு செக்மெண்ட் வந்து
ஃப்ரேம்ஸ் அண்ட் ஸ்டோரி வேர்ல்டு மேக்கிங் பிரேக் டவுன் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதில் தான் வரும். அதில் நம்ம லப்பர் பந்து படத்தோட ஃப்ரேம்ஸ் அண்ட் ஸ்டோரி வேர்ல்டு மேக்கிங் ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதை பாருங்க. அதை பார்த்தீங்கன்னாலும் இதே தான் பேசியிருப்போம். ஒரு ஸ்டோரி வேர்ல்டை உருவாக்கிட்டு நீங்கள் எவ்வளோ ஷார்ட்ஸ் காமிக்கணுமோ அதை காமிச்சு அந்த வேர்ல்டை ஆடியன்ஸுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதே மாதிரி தான் மாநகரம் படத்துலையும் இந்த ஸ்டோரி வேர்ல்டில் இவ்வளோ ஷார்ட்ஸ் வச்சிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி நான் சொன்ன ஷார்ட்ஸ்லாம் நீங்கள் லிஸ்ட் பண்ணி பாருங்கள், அவ்வளோ ஷார்ட்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ இப்படி தான் வந்து இன்ஃபோடெக்ன்ற ஸ்டோரி வேர்ல்டுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்குங்கிறத சின்ன சின்ன ஷார்ட்டாக உங்களுக்கு காமிச்சு அதை வந்து ஒரு ரொம்ப நல்லாவே அந்த வேர்ல்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஆடியன்ஸை உள்ளே கூட்டு வருவாங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த ஸ்டோரி வேர்ல்டையும் அப்படி தான் காமிச்சிருப்பாங்க. அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டோரி வேர்ல்டு என்னென்னா அருண் அலெக்சாண்டரோட அது கேரேஜாக வீடுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒன்று இருக்கும். அதை பற்றி தான். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் 50 இருக்கும், அது அங்கே கிடக்கும். பார்க்குற எல்லாமே பழைய பொருளாக எப்போ எடுத்தது யார்கிட்ட எதுவுமே தெரியாது, அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த வேர்ல்டு நீங்கள் காமிக்கும் போது தான் இவங்க யாரும் எந்த மாதிரியான ஆட்கள், இவங்க யார் அப்படின்றத நம்ம தெளிவாக சொல்ல முடியும். அதை வந்து ஸ்டோரி வேர்ல்டாகவே அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பார்க்கும்போது இந்த மக்கள் இப்படி தான் அப்படின்றத நம்ம அழகாகவே அதை காமிக்கிற அளவுக்கு இந்த ஸ்டோரி வேர்ல்டு உருவாக்கியிருப்பாங்க. இதே நீங்கள் வந்து மாற்றிட்டு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி ஒரு ரூமில் உட்காந்து இந்த மாதிரி பேசியிருந்தாங்கன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? பார்க்க நல்லா இருக்காது. முக்கியமாக அவங்க பேசுகிற ரவுண்ட் ட்ராலி ஷாட் வைப்பாங்க, அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு புல்லட்டோட பாடி தூக்கி வச்சிருப்பாங்க. ஸோ ரொம்ப அழகாகவே அந்த ஸ்டோரி வேர்ல்டு உருவாக்கியிருப்பாங்க. ரொம்ப சூப்பரான ஒர்க் அது, டீட்டெயில்டு ஒர்க் அது. அதை வந்து ரொம்ப அழகாகவே பண்ணியிருப்பாங்க. பின்னாடி போஸ்டர்லாம் இருக்கும், கண்ணா பின்னாடி சூப்பராக இருக்கும் அந்த ஸ்டோரி வேர்ல்டு. அந்த மாதிரி உருவாக்குறதுனால இவங்க யார், இவங்களோட இன்ட்ராக்ஷன் செம்மையாக இருந்ததுக்கு உங்களுக்கு ஃபீல் கொடுக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக ஆடியன்ஸ் இன்னொரு உலகத்துக்குள்ள கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் வந்து சப்கான்ஷியஸாகவே அவங்களுக்கு நடக்கும். இதெல்லாம் நோட் பண்ணாதான் அவங்க அந்த வேர்ல்டுக்குள்ளே போவாங்கலாம் கிடையாது. அந்த வேர்ல்டை பார்த்தாலே அதுக்குள்ளே அவங்களுக்கு வந்து உள்ளே போய் அதில் ட்ராவல் பண்ணணும்னு தோணும். அந்த மாதிரி அது இருக்கும் சப்கான்ஷியஸ் லெவல்லே. அதுக்கு அடுத்த முக்கியமான ஸ்டோரி வேர்ல்டு வந்து ஸ்கூல். இப்போ அந்த ஸ்கூலில் வந்து 2 பார்ட்டாக பிரிச்சிடலாம். வந்து குழந்தைய கடத்திட்டு போகிற பார்ட்டு, அப்புறம் அந்த குழந்தைய தேடுற பார்ட்டுன்னு. இந்த 2 இடத்துலையுமே இந்த ஸ்கூலை வந்து ரொம்ப அழகாகவே காமிச்சிருப்பாங்க. ஒரு டைம் வந்து மார்னிங்காகவும் ஒரு டைம் ஈவினிங்காகவும் அழகாக காமிச்சிருப்பாங்க. அதில் பெருசாக வந்து டீட்டெயிலாக சொல்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. அதில் அந்த வின்னிங் சீன் மட்டும் தான் செம்மையாக இருக்கும். அதை நம்ம சீன் பிரேக் டவுனில் அந்த வின்னிங் சீனை பற்றி மறுபடியும் பேசுவோம். அங்கேயும் சொன்னேன், ஸ்க்ரீன் பிளே பிரேக் டவுன் பேசும்போது இதை சொன்னேன், இப்போவும் சொல்கிறேன். ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அந்த சீனை எழுதுறது அவ்வளோ காமிக்கலாக எழுதுறது அவ்வளோ கஷ்டம். ஒரு வின்னிங்ஸ் மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் பண்ணுறது, அந்த இக்னோரன்ஸையும் அந்த இன்னசென்ஸையும் காமிக்கிற ஒரு விஷயங்கள்லாம் ஒரு சின்ன சின்ன ஷார்ட்டாக அதை அழகாக அதை காமிச்சிருப்பாங்க. அப்போ தான் அந்த ஸ்கூலோட அந்த வேர்ல்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணவும் செய்வாங்க. அதை அழகாக காமிச்சிருப்பாங்க. அதான் ஸ்கூலோட ஸ்டோரி வேர்ல்டு. அதுக்கப்புறம் பிகேபியோட அந்த கேப் கேரேஜ் இருக்குது. அது ரொம்ப சாதாரண ஒரு கேட்டை திறந்துட்டு 2 டைம் காமிப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாரில் உட்காந்து ஒருத்தன் எக்ஸ்பிளைன் பண்ணும் போதும் அதே கேரேஜ் தான் காட்டுவாங்க, கதை திறந்தா வர்றது. அதே மாதிரி தான் அப்படியே வருவான் சார்லி வந்து அந்த கீயை வாங்கிட்டு போகிற மாதிரி காட்டுவாங்க. உள்ளே வந்து அந்த அடிக்கிற சவுண்டு கேட்கும் கார் கீ வாங்கும்போது. அதெல்லாம் டீட்டெயிலாக காமிச்சிருப்பாங்க அந்த வேர்ல்டில். அதுக்கப்புறம் டை ஃபேக்ட்ரிலேயும் பெரிய டீட்டெயிலிங் இருக்காது. ஒரு இடத்துல பிகேபிக்கு வந்திருப்பான், இன்னொரு இடத்துல வந்து தண்ணியில் முக்கிய எல்லாரையும் அடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த சீனில் தான் வந்து ஆடு காலிங் புலி என்ற சீக்வன்ஸில் இவங்க கால் பண்ணி பேசுகிற அந்த இன்ட்ரெஸ்டிங் சீன் அந்த வேர்ல்டில் அந்த பர்டிகுலராக நடக்கும். பிகேபி எங்கே வச்சுனாலும் அதை நம்ம காமிச்சிருக்கலாம். முக்கியமாக பிகேபிக்கு இவ்வளோ விஷயம் இருக்குது, இவ்வளோ இடம் இருக்குது, இவ்வளோ தூரம் செல்வாக்கு இருக்கான்னு காமிக்கிறதுக்கு ஒரு இடம்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கக்கூடாது. கேப் கராஜில் இருக்கிற மாதிரி மட்டும் காமிச்சிருக்கக்கூடாது. ஸோ அவனுக்கு டை ஃபேக்ட்ரி இருக்குது, அவன் நிறைய பெரிய பிஸ்னஸ் பண்ணுறான் அப்படின்னு காமிக்கிறதுக்காக அதெல்லாம் ஹெல்ப் பண்ணுது. அந்த ஷார்ட்லாம் ரொம்ப முக்கியம், அந்த இன்ஃபர்மேஷன்லாம் ரொம்ப முக்கியம். இதே வந்து ஒரே ஒரு இடம் காமிச்சிட்டு அந்த இடத்துலயே பிகேபி உட்காந்துட்டு இது எல்லாத்தையும் பண்ணுற மாதிரி காமிச்சா நல்லா இருந்திருக்காது. ஸோ வெரைட்டியாக இங்கே இருக்கிறான் அங்கே இருக்கிறான்னு காமிக்கும் போது தான் பிகேபியோட அந்த டான் ஃபீலிங் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதுதான் வந்து அந்த ஸ்டோரி வேர்ல்டில் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒயின் ஷாப் ஸ்டோரி வேர்ல்டு, அது ரொம்ப நார்மல் ஸ்டோரி வேர்ல்டு தான். அங்கங்கே ஒயின் ஷாப் செட்டப் உங்களுக்கு ஈஸியாக இல்லை, நிறைய படத்தில் அதை பார்த்துருப்பீங்க. பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இருக்காது, அதே மாதிரி தான் இங்கே இருக்கும். அப்புறம் லேடிஸ் ஹாஸ்டல், அப்புறம் சந்தீப் வீடு, அந்த ஹாஸ்பிட்டல், அதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக தான் இருக்கும். அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக காமிச்சிருக்காங்க. நிறைய டீட்டெயிலிங் இருக்கும் போலீஸ் ஸ்டேஷனில். உள்ளே வந்தால் எப்படி இருக்கும், அப்புறம் உள்ளுக்குள்ளே ஒரு ரூம் இருந்தால் எப்படி இருக்கும், இன்ஸ்பெக்டர் ரூம் எப்படி இருக்கும், அவங்க என்னென்னலாம் ஒர்க் பண்ணுவாங்க, என்னென்ன ஃபைல்ஸ்லாம் செக் பண்ணுவாங்க அப்படின்னு ரொம்ப டீட்டெயிலாக அந்த ஷார்ட் இருக்கும். ஒருத்தவங்க எழுதி வாங்குறது, இன்னொரு அந்த நல்ல போலீஸ் ராஜேந்திரன் நல்ல போலீஸ் இருப்பான், அவன் வந்து அதெல்லாம் செக் பண்ணி இந்த ஃபைலை ஏன் அங்கே வச்சேன்னு சொல்லி இப்படி கேட்குறதுன்னு நிறைய டீட்டெயிலாக இருக்கும் இந்த போலீஸ் ஸ்டேஷன் இது வந்து. அதுக்கப்புறம் இந்த படத்துலேயே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக டீட்டெயிலாக பண்ணுற இடம் எங்கன்னா ரோட்ஸ். சென்னையோட நிறைய டிஃப்ரெண்ட் ரோட்ஸை காமிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு ஏரியாலையும் ரோட்ஸ் ஒவ்வொரு மாதிரி இருக்குன்றதை ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. அந்த ரோட்ஸ்லேயும் ஒவ்வொரு விதமான சீன்ஸ் நடக்கும். உதாரணத்துக்கு வந்து அந்த ஹாஸ்டல் பின்னாடி இருக்க அந்த பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்க அந்த ரோட்டில் வந்து சந்திப்பும் அவனும் சண்டை போடுறது நடக்கும், அந்த குழந்தைய கூட்டு போகிறது நடக்கும். அப்புறம் வந்து வீட்டுக்கு பிகேபி வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது போலீஸ் அங்கே கரெக்டாக அங்கே நிற்கும், அங்கே பிடிச்சிருவாங்க. அந்த ரோட்டில் வந்து முக்கியமான ஒரு சீன் நடக்கும். அப்புறம் வந்து பிகேபி வந்து ஒரு இடத்துக்கு வர சொல்லிட்டு இருப்பாங்க, அந்த இடத்துக்கு போயிட்டு ஒரு கிராசிங் ரோட்ஸ் இருக்கும், எந்த பக்கம் கிராஸ் ஆகணுன்ற மாதிரி இருக்கும், அந்த ரோடையும் அவங்க வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க கதைக்கு. அதுக்கப்புறம் சப்வே ரோடு காட்டுவாங்க, அதில் ஸ்ரீயும் சார்லி வந்து நின்றுட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஃபைட் நடக்கிற மாதிரி அந்த ரோடு காட்டுவாங்க. அப்புறம் அடிபட்டு கடந்ததுக்கப்புறம் சந்தீப் வந்து அந்த ரோட்டில் வந்து இவங்க 2 பேரும் கூட்டு போகிற மாதிரி ஒரு ரோடு இருக்கும், அது இருக்கும். அப்புறம் வின்னிங்ஸ் வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு காரில் கூட்டுட்டு போய் ஒரு ரோட்டில் விட்டுட்டு போயிடுவான்.
ஸோ கடைசியாக வந்து காலையில் முட்டை அடிச்சேமே இப்போ வந்து சண்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோட்டில் தான் அந்த படத்தையும் முடிப்பாங்க. ஸோ ரோட்ஸ் வந்து நிறைய இருக்குது. இன்னும் ஏரியல் ஷாட்ஸ் இருக்கும், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஷாட் வச்சிருப்பாங்க, ஏகப்பட்ட ரோட் ஷாட் ஏகப்பட்டது இருக்கும். ஈவன் ஸ்ரீ முத அடிபட்டு கிடக்கிறதே அந்த ரோட்ல தான் கிடப்பான். அந்த ரோட்ல தான் படத்தை டைட்டில் கிடக்கு அப்புறம் அங்கே தான் ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி ரோட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான இடமா இருக்கும். நிறைய ரோட்ஸ் காமிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரோட்ஸும் வந்து மாநகரம் படத்துல ரொம்ப முக்கியமான அந்த வேர்ல்டில் வந்து பங்கெடுக்குது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து மாநகரம் படத்தோட ஸ்டோரி வேர்ல்டு இருக்கும். ஸோ மறுபடியும் நான் வந்து லிஸ்ட் பண்ணியிருந்தேன், நீங்களும் வந்து கவனமாக கவனிச்சுக்கோங்க. ஸோ மாஸ்டர் ஸ்டோரி வேர்ல்டு வந்து சென்னை. அந்த சென்னைக்குள்ள வந்து ஒரு 10 இடத்த ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க மேஜரா. அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்ஃபோடெக், அப்புறம் அருண் அலெக்சாண்டரோட இந்த கேரேஜ், அப்புறம் ஸ்கூல், பிகேபியோட இந்த கேப் கேரேஜ், அப்புறம் டை ஃபேக்ட்ரி, போலீஸ் ஸ்டேஷனு, ஒயின் ஷாப்பு, லேடிஸ் ஹாஸ்டலு, ரோடு, பஸ்ஸு, காரு, சந்தீப்போட வீடு, ஹாஸ்பிட்டல் அப்படின்னு நிறைய சின்ன சின்ன இடத்த ரொம்ப அழகாகவே ரொம்ப டீட்டெயிலாகவே சில இடங்களில் காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் மாநகரம் படத்தோட ஸ்டோரி வேர்ல்டு இந்த அளவுக்கு சூப்பராக காமிச்சதுனால, நிறைய ஷார்ட்ஸ் காமிச்சதுனால தான் மாநகரம் படம் ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு ஆக்சுவலாக. ஸோ ரொம்ப முக்கியமாக போனஸாக ஒரு ஷாட் என்னென்னா, ஒரு ரோடு காமிச்சிருப்பாங்க. வின்னிங்ஸ் வந்து அந்த லாலிபாப்பை சாப்பிட்டுட்டு அந்த பையனை அவன் அடித்த உடனே அவன் ஷாக்கில் அந்த லாலிபாப்பை கீழே போட்டுருவான். அது கீழே பொத்துன்னு விழுந்து உடையும். அந்த ஷாட்டை காமிச்சிருப்பாங்க ரோட்டில் விழுற மாதிரியே. அந்த ஷாட்டு கொண்டு டீட்டெயிலிங்காக நிறைய ஷார்ட்ஸை இந்த படத்தில் காமிச்சதுனால தான் உங்களுக்கு ஸ்டோரி வேர்ல்டு வந்து அவ்வளோ அழகாக அந்த படத்தில் டெவலப் ஆகிருக்கு. அந்த டெவலப் ஆனதுனால தான் உங்களுக்கு அந்த படம் ரொம்ப அழகாக பிடிச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து மாநகரம் படத்தோட ஸ்டோரி வேர்ல்டு. ஸோ இது தொடர்ந்து வந்து மாநகரம் படத்தோட கேரக்டர் பில்டிங் ப்ராசஸ் பார்க்க போகிறோம். அதை வந்து அடுத்த செக்மெண்ட்டில் பார்ப்போம். இந்த முழு வீடியோவில் தனி வீடியோவில் பார்த்தோன்னா நீங்கள் கேரக்டர் பில்டிங் ப்ராசஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டில் அந்த வீடியோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எடுத்து Q&A வித் அறிவன் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் ஒரு வீடியோவை போடுவோம். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.